This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கத்துக் கொடுத்தவன் தமிழன். உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை. மதியம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு கால் வயிறு. முடிஞ்சா 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே 7 மணிக்கு நான் அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன். 2 மணிக்கு சாப்பிடுறேன். அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லூரி ஓய்வான நேரம். வெளிநாட்டுக்காரர் கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு இரவு நேரம் 3 வேளை உணவா போயிடுச்சு. இந்த ஜடாக்கினி தான் போய் நம்மள உடலை எப்பயும் எதை சாப்பிட்டாலும் எரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. காலையில நீங்க முழு வயிறு சாப்பிடுங்க, எனக்கு விருப்பப்பட சாப்பிடுங்க. காலையில முழு வயிறு, மதியம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு கால் வயிறு. இல்லைன்னா வெற்றிடம் இருந்தா பெஸ்ட். நானா இப்ப பட்னியும் அதிகம் கிடக்குறேன். இப்ப 70% சாப்பிடறதே இல்லைங்க. நிறைய பேர் நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு வெடி காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுறேன். 4 மணி ஆகி போச்சு. நீ அதிர்ச்சி அப்படின்னா அதிகாலைக்கு மேல சாப்பிடுறது உங்களுக்கு தப்பே சொல்லல. 3-4 மணிக்கு சாப்பிட்டா கூட தப்பு இல்லைங்க. 2 மணிக்கு சாப்பிடுறது அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லீரல் ஓய்வான நேரம். அந்த சமயத்து உணவு கொடுக்கறப்ப கட்டாயம் அந்த கல்லீரல் பாதிச்சே தீரும். என்ன வேலை நடக்குங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரத்துல நம்ம தூங்குறோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த நேரத்துல எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நேரம் வேலை செய்யுது, என்ன பண்ணுது உடல் பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒவ்வொரு உணவா ஏற்கனவே சேர்த்து வச்சு கழிவுகள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா கல்லீரல் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு மலக்குடலை தள்ளிடும். இந்த மலக்குடல் தள்ளிடுச்சு அப்புறம் அந்த கல்லீரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே கழிவுகள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை நிறைய வருதுன்னு அர்த்தம். அப்ப சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு சாப்பிடுற பழக்கம்ன்றதே பண்டைய தமிழர் அப்படி கிடையவே கிடையாதுங்க. வெளிநாட்டுக்காரர் கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு இரவு நேரம் 3 வேளை உணவா போயிடுச்சு. 2 வேளை உணவு போதும். இப்போ நிறைய பெண்கள் குறிப்பா சொல்லும் போது வாரத்துல ஒரு நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முழு நாளுமே ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம தண்ணியை மட்டுமே குடிக்கிற பழக்கம் வழக்கம் இருக்கு. வாரம் வாரம் விரதம் இருக்கிறது சரிதானா? அது சரிதான் சார். உங்களுக்கு ஏதோ சமயத்தை உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறீங்க குடலுக்கு, அது பெஸ்டான விஷயம் தான், நல்ல விஷயம் தான், எடுதலே கிடையாதுங்க. ஆனா இரவு நேரம் எல்லா உணவும் எப்படின்னா விரதம் இருந்துட்டு எல்லா உணவும் நேரத்தையும் சேர்த்து நைட் சாப்பிட்ற மாதிரிங்களா, அது அந்த விரதத்துக்கு வேஸ்ட். இப்ப இந்த காய்கறிகளை எல்லாம் ஒரு அரை வேக்காட்டுல சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு தேதிக்கு. அது அப்படி சாப்பிடலாமா இல்ல பச்சையாவே சாப்பிடலாம்? வேக்காடு சாப்பிடலாம். நீங்க இப்ப உடனே பச்சையா சாப்பிட முடியாது இல்லையா? இப்ப கிழங்கு இருக்குது, கிழங்கு பூச்சி கிழங்கு, சக்கரை வெள்ளி கிழங்கு, அதை வேக வச்சு தானே சாப்பிடலாம். அது மாதிரி சாப்பிடலாம். அது சத்து இருக்கு. அது பாத்தீங்கன்னா 50% சத்து இருக்குங்க. 50% கழிவுகள் வெளியாகிறது, அது 50% தேவைப்படுது. அப்ப ஈக்குவல் ஆயிடுது. எப்படி எந்த பலனும் கிடைக்க போறது கிடையாது. இப்போ இந்த ஒரு சிலர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க, இப்போ ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு, ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த வயசு வாரியாவே பிரிச்சு சொல்லுங்க. ஒரு 30 வயசு இருக்கிறவங்க எந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் சரியா பின்பற்றணும், 40 வயசுக்காரங்க என்ன பண்ணணும், 50 வயசுக்காரங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி. நீ வாலிப வயது முடியா எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தா மாத்திங்க, எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அது குறிப்பா அழிகின்ற காலம் 53. அப்ப 28 வயசு முடிய நீங்க எப்படி வேணா சாப்பிடுங்க. முடிகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடிய பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்க உடம்புல 62 ஆகிறப்ப உங்க உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டா சொல்றாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50 90 இந்த தெளிவான ஞானம் யாரு கிடைக்குதோ கட்டாயம் அவன் 100 வயசு தாராளமா வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா உணவை குறைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்க என்னென்ன சாப்பிட்னாலும் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனா சாப்பிடும்போது எப்படின்னா முறைய என்ன சொல்றேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்ப யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம், உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்றோம், நீங்க தலை குனிஞ்சுதான் சாப்பிடணும். உங்க உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமா நெருக்கமா இருக்கணும். நீங்க போய் போனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்புக்கும் சத்தா கொடுக்காது.